ராத் சிலம்பம் பயிற்சி பள்ளி மற்றும் இந்திய இளைஞர் விளையாட்டு சங்கம் இணைந்து நடத்திய மாபெரும் மாநில அளவிலான சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி 2026 நடைபெற்றது. சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட் பகுதியில் உள்ள மான்போர்ட் மேல்நிலைப் பள்ளியில் ஈகை ராத் சிலம்பம் பயிற்சி பள்ளி மற்றும் இந்திய இளைஞர் விளையாட்டு சங்கம் இணைந்து மாபெரும் மாநில அளவிலான சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி 2026 நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஈகை ராத் சிலம்பம் பயிற்சி பள்ளி ஆசான் மற்றும் சிலம்பம் இளைஞர் விளையாட்டு சங்கத்தின் மாநில செயலாளர் டாக்டர் ஆர் சந்துரு அவர்கள் தலைமையில் சிலம்ப போட்டி நடைபெற்றது. இதில் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான சிலம்ப வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியின் சிறப்பு விருந்தினராக மனிதநேயம் மிக்கவர் SSLF குழுமத்தின் நிறுவனர் டாக்டர் G சக்திவேல் அவர்கள் கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்து வெற்றி பெற்றவர்களை பாராட்டி பரிசுகள் வழங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன், சைதை சட்டமன்ற உறுப்பினரும் தாவேகா கழக பொது துணை செயலாளரும் ஆகிய மா அருள் பிரகாசம் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி பரிசுகள் வழங்கினர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஈகை ராத் சிலம்பம் பயிற்சி பள்ளியின் ஆசான் டாக்டர் சந்துரு பேசுகையில், இந்த கலையில் வெற்றி பெற்று பெறுகின்ற சான்றிதழ்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டில் இந்த கலையை சேர்க்க வேண்டும் என்றும் இதனால் மாணவர் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்றும் சிலம்ப கலையை இளைஞர்கள் மத்தியில் மேலும் ஊக்குவிக்கும் நோக்கில் நடைபெற்ற இந்த மாநில அளவிலான போட்டி விளையாட்டு ஆர்வலர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது என்று தெரிவித்தார். இதில் மூத்த ஆசான் என் வெங்கையா, ஆர் சந்துரு MTC, ஆசான்கள் ஹேமா மாலினி மற்றும் பயிற்சி பள்ளியின் பயிற்சியாளர்கள் வி பாலாஜி, எஸ் பிரஜேஷ், CM கிருத்திகா, PR மனிஷா ஹர்ஷினி, PR நிதிலன் மற்றும் ஈகை ராத் சிலம்பம் பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வாழ்த்துக்கள். எனக்கு கிட்டத்தட்ட 25 வருஷம் நண்பர் அவரு. எந்த இடத்துல எந்த விஷயம் பண்ணாலும் என்ன கலந்துக்குவாங்க. நான் அதுல SSLF கண்டிப்பா அதுல இருக்கும். பெற்றோர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறோம். நம்ம மாணவர்கள் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் நிறைய தவறான விஷயங்கள்லாம் ஊடுருவி வருது. நம்ம மெயினா பார்க்க வேண்டிய குழந்தைங்களை படிப்பு முக்கியம், அவங்களுடைய உடம்பு முக்கியம். என்ன செய்யறாங்க, இந்த போதை கலாச்சாரங்கிறது இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதுல இருந்து நம்ம குழந்தைங்களை காப்பாற்றி கொண்டு வந்தது ஒரு பெரிய விஷயம். நம்ம குழந்தைங்க என்ன போன்ல பாக்குறாங்க, என்ன விளையாடுறாங்க நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் நம்முடைய குழந்தைங்களை இந்த தேசத்துல ஒரு நல்ல தலைவர்களாக உருவாக்க முடியும். ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதே ஈகை சிலம்பில நம்ம சொன்னோம், சிலம்பாட்டத்துல கவர்மெண்ட்டுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படின்னு. நம்மளுக்கே தெரியும், இப்போ நிறைய சிலம்பத்துக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் சரி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம அத்தனை பேருமே இந்த தேசத்துல நம்ம எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த மதமா இருந்தாலும், எந்த பேக்ரவுண்ட் இருந்தாலும் நம்ம மனிதனா பிறந்திருக்கோம். நம்ம தேசத்துல ஒரு குழந்தை அன்னைக்கு உருவாயிருக்கும். இந்த தேசத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனாக, அது அரசியலா இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், இல்ல தொழிலா இருக்கட்டும், அதுல அத்தனை பேரும் எல்லா குழந்தைகளும் நம்ம தேசத்தை காக்கிற அளவுக்கு வளரணும்னு சொல்லி இன்னைக்கு இந்த நிகழ்வை பார்க்க வந்திருக்கோம். அத்தனை பேருடைய குடும்பமும் நல்லா இருக்கணும். இந்த நிகழ்வு இன்னைக்கு எனக்கே வரும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு ஸ்கூல்ல இந்த அளவுக்கு இவ்வளவு குழந்தைங்களை காலையிலே ஒரு 8 மணிக்கெல்லாம் இவ்வளவு குழந்தைங்க, இவ்வளவு பேரண்டிங் வந்திருக்கும் அப்படின்னு. அப்ப அந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்க மேல நம்மளுக்கு அக்கறை இருக்கு. நம்ம குழந்தைங்க நல்லா வளர்க்கணுங்கிற எண்ணம், அந்த எண்ணத்தோட இங்க வந்திருக்கவங்க அத்தனை பேரும், எல்லாருமே இன்னைக்கு கலந்துக்கிட்டவங்க அத்தனை பேருமே வெற்றியாளர்கள் தான். என்னுடைய வெற்றியை பாராட்டுகளை தெரிவிச்சு நன்றி படுகிறேன். நன்றி, வணக்கம். எப்பவுமே ஒரு பிட்டா போட்டுருவேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம கதைக்கு வருவோம். இங்க சிலம்பம் காம்படிஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணோன்னே அப்பா அம்மா மாஸ்டர்ஸ் இங்க 3 பேரும் என்ன 3 மாசமா புளின்னு புளிஞ்சு எடுத்துட்டாங்க. என்ன மட்டும்தான் இப்படி பண்ணாங்கன்னு பார்த்தா இங்க இருக்க எல்லாரையும் தான் பண்ணியிருக்காங்க போல. இவங்கெல்லாம் திட்டுறாங்க, நான் கோவப்பட்டேன். ஆனால் இங்கே பண்ணி ப்ரைஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு. நம்மலாம் அச்சீவ் பண்ண அப்பா அம்மா மாஸ்டர்ஸ் திரு சக்திவேல் ஐயா இவங்களாம் இருக்காங்க. ஆனால் அவங்களாம் அச்சீவ் பண்ண யாருமே இல்லை. இவங்க இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா நிறைய ஏமாற்றத்தையும் நிறைய தோல்விகளையும் கடந்து தான் வந்திருக்காங்க. நம்மளும் இவங்கள மாதிரியே வரணும் அப்படின்னா இவங்கள ஒரு ஏணியாக வச்சு மேலே ஏறி போய் பெரிய ஆளாக ஆகணும். இங்கே பேச வாய்ப்பு கொடுத்த
அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஸ்டேஜில் பார்க்கலாம். பாய். வணக்கம், என் பேர் சந்துரு. நான் YGSFI உடைய மாநில செயலாளர். இளைஞர் விளையாட்டு சங்கத்தின் இந்தியா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அதோடைய மாநில செயலாளர் நான். இப்போது மாநில போட்டி சென்னை மான்ஃபோர்ட் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பான இந்த போட்டியை அது சிறப்பு அழைப்பாளராக துவங்கி வைத்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் G. சக்திவேல் ஐயா அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் இங்கே வரவேற்பு நிறைவேற்றுவதற்கும் மாஸ்டர் ஆஸ்டார் இயக்குனர், ஸ்டண்ட் மாஸ்டர் பவர் பாண்டியன் மாஸ்டர் மற்றும் குரு ஏழுமலை மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பு உரையாற்றி கொண்டிருக்கும் மாஸ்டர்ஸ்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நாங்கள் என்னென்னா, எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, நான் இவ்வளோ மாணவர்கள் இங்கே இருக்கிறோம். இங்கே மட்டும் இல்லை, ஓவரால் இந்தியாவிலேயே சிலம்பத்தை பாரம்பரிய கலையம். இந்த கலையை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் மட்டும் தான் போராடிட்டு கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு அரசாங்கம் எந்த ஒரு உதவியும் செய்கிறது கிடையாது. எங்களுடைய கோரிக்கையை அரசாங்கம் இதை முன்னெடுத்து ஒரு நல்ல நிலைக்கு ஒரு ஸ்போர்ட்ஸாக எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேணும்னு கேட்டுக்கிறேன். புதுசாக வந்திருக்கிற முதலமைச்சருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். 3% கொடுத்துருக்கீங்க, ஆனால் அந்த 3% நாங்கள் கொண்டு போய் இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தா எங்கேயுமே அந்த சர்டிஃபிகேட் வேல்யூ கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஒன்லி SC/AT மட்டும் தான் வேல்யூன்னு சொல்கிறாங்க. அப்போது இதை ஒரு ஒழுங்குமுறை நடத்தணும். இருக்கிற அத்தனை மாஸ்டரும் சேர்ந்து அங்கங்கே ஒரு ஃபெடரேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு, இதுக்கு நான் தான் தலைவன், நான் ஃப்ரீயாக நடத்துகிறேன், நான் 5 ரூபாய்க்கு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. இதை ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசு இதை கையில் எடுத்துக்கணும். எங்களுடைய கோரிக்கையை தான் தமிழ்நாடு அரசு இதை கோரிக்கையை எடுத்து நீங்கள் முன்னே நிறுத்தினீங்கன்னா இது ஒரு வரமுறையாகவே இருக்கும். அதுக்கு என்ன ஒத்துழைப்பு வேணாலும் நாங்கள் மாஸ்டர்ஸ் ஆகிய நாங்கள் தயாராக இருக்கோம். ஒரு சில பேர் ஒரு ஃபெடரேஷன் ஆரம்பித்து நிறைய கொள்ளடிக்கிறாங்க, தான் சுயநலத்துக்காக பணம் சம்பாதிக்கிறாங்க தவிர ஒரு பொதுமக்களுக்காகவோ பிள்ளைங்களுக்காக எந்த ஒரு வேலையும் பண்ணுறது கிடையாது. இதன் வாயிலாக நீங்கள் எங்களுக்கு ஒரு உதவியாக இந்த ஏழை மக்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பணக்கார விளையாட்டு கிடையாது. இது ஒரு ஏழையோட விளையாட்டு, ஒரு பாரம்பரிய விளையாட்டு, இது ஒரு தமிழ் விளையாட்டு. இதை நீங்கள் எங்களுக்கு நீங்கள் மீட்டு தரணும் அப்படின்ற ஒரு மாபெரும் கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.